ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் இருக்கிற அன்னவுன் ட்ரிக்ஸ். அதாவது உங்களுடைய மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப்பை மற்றவங்க கண்ட்ரோல் பண்ணாமல் தடுக்கிறது, உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய வாட்ஸ்அப் சாட்டை மட்டும் தனியாக லாக் போட்டு வச்சுக்கிறது, அவங்க அனுப்புகிற ஃபோட்டோஸு, வீடியோஸு இது எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பை தவிர கேலரியில் சேவ் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிறது, உங்களுடைய ஸ்டேட்டஸை பழையபடி போர்ட்டர் மோடில் கொண்டு வர்றது, ஸ்கேமர்ஸ் அனுப்புகிற லிங்கை கிளிக் பண்ணுறது மூலயமா உங்களுடைய ஃபோனை ஹேக் பண்ணுறதை தடுக்கிறது, வாட்ஸ்அப்பில் 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறது, மொபைல் நம்பருக்கு பதிலாக இமெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணுறதுன்றது மாதிரியான நிறைய ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், வெப்சைட் லிங்க். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அதில். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் போய்ட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுது இல்லையா, இதில் செகண்ட் ஆப்ஷன் ப்ரைவேசின்னு இருக்குது பாருங்கள். ஸோ அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் மெசேஜ் டைமர்னு இருக்குது பாருங்கள். அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா 24 hours to 7 days 90 daysனு இருக்கும். ஸோ இதில் 24 hours கொடுத்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுடைய சைட்லேருந்தும் டெலிட் ஆகிடும், அவங்க சைட்லேருந்தும் டெலிட் ஆகிடும். அடுத்து வந்து சீக்ரெட் லாக். இது வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய சார்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு அது மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா லாக் சார்ட்னு இருக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிங்க. உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். அது மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இது லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் லாக்டு சார்ட்ஸ்னு இருக்கு பாருங்கள். அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சா மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போய் தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதை அன்லாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது மேலே கிளிக் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி தான் 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அன்லாக் சார்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வந்து பழையபடி அன்லாக் ஆகிட்டு வெளியே ஷோ ஆகும். அடுத்த ட்ரிக் என்னென்னா, உங்களுடைய சார்ட் அதாவது நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோஸு, இமேஜஸ் அது வந்து கேலரியில் சேவ் ஆகாமல் இருக்கிறதுக்கான ட்ரிக்கு. அது பார்த்தீங்கன்னா சார்ட் ஆப்ஷனில் செட்டிங்ஸில் போய் சார்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மீடியா விசிபிலிட்டி ஆனில் இருக்கும். ஸோ ஆனில் இருக்கும்போது நம்ம அனுப்புகிற இமேஜஸ் வந்து வாட்ஸ்அப்பில் டவுன்லோட் ஆச்சுன்னா அது வந்து அப்படியே கேலரிலையும் சேவ் ஆகும். ஸோ அதை வந்து சேவ் ஆகாமல் இருக்கிறதுக்கான ட்ரிக் தான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு லைவ் டெமோ காட்டுறேன். இந்த மொபைல்லேருந்து நான் ஒரு ஃபோட்டோ ஆன் பண்ண பாருங்கள். அது டவுன்லோட் பண்ணி ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். கேலரியில் சேவ் ஆகிருக்கு. ஸோ நான் அந்த மீடியா விசிபிலிட்டின்றதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் நான் இன்னொரு இமேஜ் வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிற மொபைலுக்கு நான் அனுப்ப போகிறேன். ஸோ இப்போ மறுபடியும் இன்னொரு இமேஜஸ் அனுப்பிட்டேன். இப்போ மறுபடியும் இதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள். இப்போ இந்த மொபைலில் வந்து ஷோ ஆயிடுச்சா, டவுன்லோட் ஆகி இப்போ இதை கேலரியில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த இமேஜஸ் வந்து நம்ம அனுப்பின இமேஜ் வந்து கேலரியில் சேவ் ஆகுது. வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் போய் பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே முக்கியமான ட்ரிக். அதாவது உங்களுடைய மொபைல் லொக்கேஷனை வந்து ட்ராக் பண்ணுறது. ஸோ அதுக்கு போகிறதுக்கு ப்ரைவேசின்றதில் போய்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ப்ரொடெக்ட் ஐபி அட்ரஸ் இன் கால்ஸ். அதாவது நீங்கள் கால் பேசும்போது மற்றவங்க ஐபி அட்ரஸை வச்சு தான் உங்களோட ட்ரேஸ் பண்ணி உங்களோட லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணுவாங்க. அதை தடுக்கிறது இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட கால்ஸை வந்து மற்றவங்க ட்ரேஸ் பண்ணாமல் இது ப்ரொடெக்ட் பண்ணும். அடுத்தது ஒரே வாட்ஸ்அப்பில் 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து உங்களுடைய செட்டிங்ஸில் போய்ட்டு அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி கீழே ஆட் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஆட் அக்கௌண்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா மறுபடியும் மொபைல் நம்பர் போட்டு இன்னொரு அக்கௌண்ட் ஆட் பண்ணுற மாதிரி வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு தனியாக சீக்ரெட் லாக், அதாவது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டர்ன் ஆன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு 6 டிஜிட்டில் ஒரு நம்பர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச நம்பர் எது வேணால் போட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அந்த 6 டிஜிட் போட்டால் மட்டும்தான் உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகும். இது உங்களுடைய வாட்ஸ்அப்பை மற்றவங்க ஓப்பன் பண்ணுறதை தடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ரொம்பவே முக்கியமானது இமெயில் அட்ரஸ்னு இருக்குது இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா, நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு பதிலாக இமெயில் அட்ரஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு சென்ட் வெரிஃபிகேஷன் கோடுன்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி உங்களுக்கு வரலன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு அந்த ஓடிபி வந்திருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அதை காப்பி பண்ணி போட்டிங்கனாலே போதும், உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய மெயில் அட்ரஸை இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஆட்ன்ற மெயில் ஐடியில் கொடுத்துட்டு உங்களுடைய மெயில் ஐடியை போட்டு வெரிஃபைன்னு வரும். அதாவது கோட் சென்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. அதை கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.